சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் ஏற்பட போகும் சிறு சிறு சந்தோஷங்களை கூட அனுபவிக்காமல் இதுவரையில் ஏற்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் நினைத்து அழுது புலம்பியே காலத்தை கழிக்கப் போகிறாயா என்ன? என் குழந்தையே, உன் கர்மாக்களை எல்லாம் அழுதே தீர்த்து விட்டாய். உன் கண்ணீருக்கான பதில் கிடைக்கும் நேரமும் இப்பொழுது வந்துவிட்டது. உன்னை காயப்படுத்தியவர்களும் உன் மனதை புண்படுத்தியவர்களும் நிச்சயமாக வருந்துவார்கள். உன் அப்பா உனக்காக அவர்களை உன்னை தேடி வரவழைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கச் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் கண்ணீர் துளிகளின் ஈரம் என் பாதங்களில் பட்டுவிட்டது. என் குழந்தையே, பிறருக்கு கெடுதல் நினைக்காமல் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து உதாரணமாய் வாழ்பவனுக்கு துன்பங்களும் துயரங்களும் எப்பொழுதும் நிரந்தரம் ஆனவை அல்ல. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த கஷ்டங்களும் உன் கர்ம வினைகள்தான் காரணம். கவலைப்படாதே. உன் கஷ்டங்கள் எதுவரை போகட்டுமோ போகட்டும், நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்கு ஏற்படும் கஷ்டங்களின் வலிமையை குறைக்கும் வேலையை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன்னை துன்பங்களும் நெருக்கமும் நெருங்கும் பொழுது தான் நீ சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்க வேண்டும். நீ தைரியமாக இல்லாமல் வருத்தப்பட்டாயானால் துன்பங்கள் உன்னை துரத்தி கொண்டே தான் இருக்கும். உன் கண்ணீருக்கு பதில் அளிக்கத்தான் உன் அப்பா நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். மனம் தளராதே என் செல்லமே. எல்லாம் ஒரு நாள் நல்ல முடிவிற்கு வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்காக நாளை நல்ல விடியில் விடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. இதுவரை கடந்து வந்த பாதைகள் எல்லாம் சற்று திரும்பி பார். இதைவிட மிகுந்த துன்பங்களையும் வருத்தங்களையும் சந்தித்தாய் என்பதை நினைத்து பார். அவ்வளவு கஷ்டங்களையே தைரியமாக எதிர்கொண்ட நீ இப்பொழுது இந்த சிறு சிறு கஷ்டங்களை பார்த்தாய், பயப்படுகின்றாய். என் அன்பு குழந்தையே, பயப்படாதே. இனி வரும் காலங்களில் எப்படி வாழப்போகிறாய் என்று சிந்தித்து வா. உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. முடிந்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. அது உனக்கு எந்த பயனும் அளிக்காது. என் குழந்தையே, உன் கை ஓங்கி இருக்கும் காலத்தில் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டு உன் கைகள் கீழே விழுந்தவுடன் உன்னை உதாசீனப்படுத்தி நீ படும் துன்பங்களை பார்த்து கை கொட்டி சிரித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் உன் அப்பா பாடம் புகட்டுவேன். அந்த நாள் வந்துவிட்டது. அவர்கள் நிலைமையை நீ பொறுத்திருந்து பார். என்ன நடக்கிறது என்று உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. எது நடந்தாலும் தைரியமாக இரு. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய். உன்னுடனே நான் இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உன் அப்பா எனக்காக நீ செய்ய வேண்டியது என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே போதும். உன் உண்மையான அன்பிற்கும் பக்திற்கும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன். நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் காப்பாற்றுவேன். எல்லாம் மாறும். மகிழ்ச்சியில் நீ தத்தளிக்க போகிறாய். தைரியமாக இரு. சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.